வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்துக்கான மாத ராசி பலன். அது என்ன மாத ராசி பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருடக்கோள்களான சூரியன், குரு, கேது, ராகு எல்லாம் அதே இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாருமே டிரான்சிட் ஆகிருக்கிறாங்க. கன்னியில் இருந்த சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம்க்கும், கன்னியில் இருந்த புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம்க்கும், துலாமில் இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி விருச்சிகத்துக்கும் மாற, மிதுனத்தில் இருந்த செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி கடகத்துக்குள்ளே வந்து நீசமாகிறாரு. இந்த மாதக்கோள்களான 4 கிரகங்களுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான உளவியல் மாற்றம், வாழ்வியல் மாற்றம், பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துட்ருக்கு, கொடுக்க போகுது அப்படிங்கிறது, இந்த பர்டிகுலராக அக்டோபர் மந்த்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி கன்னி. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையுமே நான் தான் சொல்லுவேன், ஏன்னா அது ஒரு பெரிய பேர். எமோஷனும் இருக்கணும், இன்டெலிஜென்ட்டும் இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அப்பேற்பட்ட கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? ராசிநாதன் புதன் 2க்கு போகிறாரு. 2 புதனுடைய ரொம்ப ஃபேவரேட்டான சுக்கிரனுடைய வீடு. ஸோ கன்னி நல்லா தான் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளிக்கிறாங்க. பிரச்சனை வருது, வராமல் இல்லை, சமாளிக்கிறோம், சமாளிக்காமல் இல்லை, பட் சுமூகமாக சமாளிச்சிடுறோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேக் வாக் மாதிரி தான் போயிட்டுருக்கிறீங்க பல மாதமாக. அதுக்கு முக்கியமான காரணம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரபிள். அதே மாதிரி குருவும் பாதகம் பண்ணலை. குரு யார்? 7ஆம் அதிபதி தான். ஆல்ரெடி ரொம்ப ஒன்றும் நல்லவர் கிடையாது. அவர் 9ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு, பாக்ய குரு. ஆனாலும் அவர் எந்த பாதகத்தையும் அங்கே பண்ணலை. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்குது. குருவுடைய பார்வை இன்ஃபேக்ட் ராசிக்கே விழுது. ராசியில் இருக்கிறது கேது. ராகு இருந்தால் கூட சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். கேது இருக்கும்போது ஞானம், தேடல் அப்படிங்கிற வழியில் போயிடுவீங்க. நீங்களே ஒரு சித்தர் மாதிரி உணர ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ரீசர்ச் பிளானட் தான் கேது. அப்போ நிறைய விஷயங்களை ஆராய்வீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. அறிவு வளரும். பொதுவாக கேது வந்து ராசியில் இருக்கும் பட்சத்தில். அப்போது இந்த அக்டோபர் மந்த்துமே ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்குது. ராசிநாதன் 2ல் இருக்கும்போது பணம், பொருளாதாரம், குடும்பம் இந்த 3லேயும் ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பீங்க. பணம் சேர்க்கணும், ஒரு பொருளாதாரம் வேணும், பொருளாதார அந்தஸ்து அப்படிங்கிறது சொசைட்டியில் வேணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அக்டோபரில் ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல எண்ணம் தானே. ஸோ அப்போ நல்லா தான் இருக்க போகிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எந்த தப்பும் இல்லைங்க. ஸோ நீங்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, ஏதோ ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணலீங்க, இல்லை ஆன்லைன் டியூட்டராக இருக்கிறீங்க, இல்லை சொந்த பிஸ்னஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது. பொதுவாகவே 3, 6, 11 பாவ கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பாவகத்தை கெடுக்காது, நல்லது தான் செய்யும். அப்போ தொழில் அப்படிங்கிறது மேம்பட போது நல்லா இருக்க போகிறீங்க. இப்போது தொழில்னாலே நல்லாயிருக்கும், இன்னது அன்னதுன்னு இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி 2ல். அப்போது ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கிடைக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கன்சல்டேஷனுக்கு இவ்வளோன்னு நீங்கள் ஃபீஸ் வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி அந்த கன்சல்டேஷன் ஃபீஸே நீங்கள் அதிகமாக்கிடலாம். ஏன்னா பர்சனல் என்ஹான்ஸ்மெண்ட், லக்னாதிபதியே 2ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ எனக்கு என்னுடைய ஒரு கன்சல்டேஷன் சார்ஜிங் அப்படிங்கிறத நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய தரத்தின் மூலமாக நான் அதிகரிக்கிறேன் அப்படிங்கிறத குறிக்குது. அப்போது வேலை, பொருளாதாரம், தொழில் அப்படிங்கிறது கன்னிக்கு நல்லாயிருக்கு. கணவன் மனைவியோட உறவு எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, முக்கியமாக உங்கள் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும். ஆனால் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவாங்க. உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவாங்க. தூக்கத்தில் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஒரு தேவையில்லாத இனம் புரியாத பயம், கலக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய அடி மனசில் இருக்கும். பட் வெளியில் சொல்ல மாட்டாங்க. நிறைய விஷயத்த சீக்ரெட்டாக வைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ராகு வந்து கொஞ்சம் மாறணும், அந்த இடத்த விட்டு போகணும். பட் உங்கள் 2 பேரையும் உங்களோட உறவு அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 7ஆம் அதிபதி 9ல் தான். அப்போ வந்து நல்லா தான் இருக்க போகிறீங்க. குழந்தைகள் எப்படி இருக்கும்? 5ஆம் அதிபதி 6ல் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. சனி பயிற்சி ஆகிற வரைக்குமே குழந்தைங்களோட ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி சைல்டு பர்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பட்சத்தில் 5ஆம் அதிபதி 6ல் தான் இருக்கிறாரு. ஆனாலும் சனி வக்ரமாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது, அதுலேயுமே எந்த குறையும் இல்லை. அதையும் மீறி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுதுன்னா தசாபுத்தியில் தான் பிரச்சனை இருக்குமே தவிர கோச்சாரம் கிளியர், இங்கே வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகேங்க, நாங்கள் டெப்ட் அதாவது கடனில் வந்து எப்படி கவனமாக இருக்கணுமா, என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ல் சனி தான். கடன் இருக்கும், கடனை அடைச்சிருவீங்க, எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக.
என்ன லோன் போயிருந்தாலும் கடன் அடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த சனி கொடுத்துருவார். ஏன்னா 11ஆம் இடமும் ஸ்ட்ராங்கு. 11ஆம் அதிபதியான சந்திரன் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட். அக்டோபர் 17க்கு மேலே பௌர்ணமி அமைப்பில் வராரு. அடுத்து கடகத்துக்கு வரும்போது ஆட்சி ஆவார், ரிஷபத்தில் உச்சமாகவார். சூரியன் வந்து துலாமில் இருக்கும்போது சந்திரன் மேஷத்தில் உச்சமாவார். அப்போ மேஷத்துக்கு அடுத்து ஒரு 2.25 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிஷபத்தில் உச்சம், அடுத்து ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் வரக்கூடிய கடகத்தில் ஆட்சி, சிம்மம் நட்பு வீடு. அப்போது அக்டோபர் 15க்கு மேலே அந்த கடன் அமைப்பு அப்படிங்கிறதுலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். மாதம் இவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், அடுத்த மாதத்துலேருந்து இன்னொரு 5000 ரூபா 10,000 போட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை சீக்கிரமாக முடித்து கடன்லேருந்து வெளியில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் அப்படிங்கிறது அக்டோபர் 15க்கு மேலே ஸ்ட்ராங்காக கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு வந்து நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நீசமாகிறாரு. அதே மாதிரி 12ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கிறாரு. பெருசாக ஸ்ட்ராங்கான அமைப்பு இல்லைங்க வெளிநாட்டுக்கு. அதே மாரி ஜாதகத்தில் தசையோ புத்தியோ 12 8ஆம் இடம் சுபத்துவம் மைய அந்த கிரகங்களே தசை நடத்தும் போது வேணால் இருக்கும். இது ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-85% இருக்க சான்ஸ் இல்லை. மீதி 15க்கு சுய ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ வெளிநாட்டுக்கு ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பணம்லாம் கொடுத்துருக்கீங்க, ஒரு க்ரூஷியலான சிச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாதக கன்சல்டேஷனை எடுத்துக்கோங்க. ஏன்னா கோச்சாரம் அதுக்கு வழி விடலை. சரி, ஓகேங்க. படிப்பு எப்படி இருக்கும், எஜுகேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதியான குரு பாகியஸ்தானத்தில். அப்போ கல்வி உயர்கல்வி 9 அப்படிங்கிறது உயர்கல்வியை குறிக்கும். யூஜி முடிச்சிருக்கேன், ஒரு பிரேக்கே விட்டுட்டேன், பிஜி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஷன் கூட எனக்கு கிடையாது. பட் இப்போ பிஜி பண்ணணுங்கிறதுல ஒரு ஆசை வந்திருக்கு. புதன் நல்லா இருக்கிறாரு, பிஹெச்டி கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுக்கான பிராப்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா? இருக்காது. வந்தாலும் ஒரு ஊசி போட்ட மாதிரி போயிடும். வேறு ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்காது. ஒரு காய்ச்சல், சளி, தலைவலி இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்காது. அதே மாதிரி 12ஆம் அதிபதி நல்லா இருக்கும்போது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறது இருக்காது. இன்ஃபேக்ட் செலவு சுருங்கும். ஆல்ரெடி கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் வர்றதுனால செலவு சுருங்கும். ஒன்று கடன் இருந்தால் கடன் அடைப்பீங்க, அல்லது சேமிப்பீங்க. இந்த 2க்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது கன்னிக்கு ராசிநாதன் 2ல் இருக்கிறாரு. கடன் அடையக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னா, சனியுடைய பார்வை என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்துல விழுது. எந்த பயமுமே இல்லை. பட் கார் டிரைவிங், வெஹிக்கிள் ஹேண்ட்லிங், ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணும்போது, இல்லை நெருப்பு, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க, எங்களுக்கு பெருசாக ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, உயிரே போயிருமானா? அதெல்லாம் கிடையாது. சும்மா ஸ்கிட் ஆகி கீழே விழுறது, ஒரு கை கால் ஸ்க்ராட்ச் ஆகுறது, கார் எங்கேயாவது போய் இடித்து காரில் டின்ட்டு விழுறது, அல்லது ஏதாவது நெருப்பு பட்டு கொஞ்சம் சின்னதாக புண்ணாக்கிறது, இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மித்தபடி எல்லாமே ஆல் குட் தான் கன்னிக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஏன் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ், அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். நீங்கள் டெய்லி எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள்னால செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய தலையெழுத்தையும் கர்மாவையுமே மாற்றும். அதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கன்னி. நன்றி, வணக்கம்.